மெட்ரோ வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்றிதழ் வழங்க தொடர் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் கூற கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்பாக பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்டப் பணிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்டது. அப்போது இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பது நடத்தி காண்பிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழல தான் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரைக்கும் வழித்தடம் 4ல 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல குறிப்பிட்ட இந்த பகுதி பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான அந்த மெட்ரோ ரயில் வழித்தடம் என்பது முழுமையாக பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இருந்த போதும் கூட அந்த பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த குறிப்பிட்ட இந்த இடங்களுக்கு இந்த ரயில் சேவையை தொடங்குவதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்த ஒரு சூழல்ல பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே இந்த வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயிலை தொடங்க முடியும் என்ற ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. 2.5 மாதங்கள் ஆகி இந்த சான்றிதழை இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு சார்பில் வழங்கப்படாத ஒரு சூழல்ல தொடர்ந்து மற்ற பணிகள் என்பது நிறைவடையும் தருவாயில இருந்து வருகிறது. இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகாக டிசம்பர் மாத தொடக்கத்தில் மெட்ரோ ரயில்வேயுடைய பாதுகாப்பு ஆணையம் அதாவது CMRS உடைய இறுதிக்கட்ட சோதனை என்பது நடைபெற்று டிசம்பர் மாத இறுதியில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் அரசாங்கத்திடம் இந்த குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் இந்த பகுதி மட்டும் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய ரயில் சேவையை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டிருப்பதால பூந்தமல்லி போரூர் இடையே திட்டமிட்டிருந்தபடி ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் சேவை இந்த மாதம் டிசம்பர் மாதம் இறுதியில துவங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில காலதாமதம் மேலும் ஆகலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.